உங்களுடைய யூடியூப் வீடியோவை யூடியூப் ஸ்டூடியோவில் அப்லோட் பண்ணும்போது இது ஆல்டர்டு கண்டென்ட்டா அப்படின்ற ஒரு தலைப்பில் அதுக்கு கீழே வந்து ஒரு 3 கேள்வி கேட்டு எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு ரேடியோ பட்டன் கொடுத்து டிக்ளேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இது எனக்கெலாம் வரலையே அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. மொபைலில் இருந்தோ அல்லது டேப்லெட்டில் இருந்தோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே ஆகலை. நிறைய பேர் இது சம்மந்தமாக என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், கலர் கிரேடிங் பண்ணுறேன், எடிட்டிங் பண்ணுறேன், ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட் போடுறேன், ஏஐ யூஸ் பண்ணி நான் வந்து இமேஜஸ் போட்டுட்ருக்கேன், நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஆல்டர்டு கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலிமா யூடியூப் என்ன சொல்ல வராங்க நம்மக்கிட்ட அஸ் அ கிரியேட்டராக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது உலகம் முழுக்க ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரிஜினலான ஒரு வீடியோவையும் நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியும், சரிங்களா? அதாவது ஒரிஜினல் மாதிரியே வந்து ஆல்டர் பண்ண முடியும். இப்போ வந்து ஒபாமான்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி, வேர்ல்டு முழுக்க தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி. அவர் பேசுகிற மாதிரியே ஒரு வீடியோவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட முடியும். இப்போ ரீசண்டாக கூட ராஷ்மிகா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸுடைய ஒரு டீப் ஃபேக் வீடியோ வந்து இன்டர்நெட்டில் வந்து வைரல் ஆச்சு. இது எதனால் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக தான். ஒரு ஒரிஜினல் வீடியோவை ஆல்டர் பண்ண முடியும். ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு எடிட்டிங் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஒரு சின்ன பிள்ளை அது வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. ஒரு கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபுட்டேஜ். அது வந்து ஒரு மலையில் நடக்கிற மாதிரி, ஒரு மலையோட உச்சியில் நடந்து போகிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆல்டர் பண்ணுறாங்க. அது கீழே வந்து எல்லாருக்குமே என்னுடைய ஆங்ஸைட்டி லெவல்ன்றது ஹை ஆகுது அப்படின்றதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு இல்லையா, இது வந்து யூடியூப்பில் வைரல் ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஃபேக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி இவர் இதை சொன்னார் அப்படின்னு க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா வியூஸ் வந்து அதிகமாகுது. அதனால் யூடியூப் என்ன பண்ணுதுன்னா, இதை நீங்கள் வந்து அஸ் அ கிரியேட்டர்ஸ் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆல்டர்டு கண்டென்ட்டா, அதாவது நீங்கள் ஒரிஜினல் ஃபுட்டேஜை வந்து நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்களா அல்லது நீங்களே க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சோரா ஏஐ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், இல்லை அது மாதிரி இருக்கக்கூடிய நிறையா ஏஐ சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரியலிஸ்டிக்கான வீடியோஸை க்ரியேட் பண்ணுது. ஜப்பான் சிட்டிக்குள்ளே ஒரு லேடி கேஷுவலாக கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க, மழை இருக்குது, ரோட்டில் வந்து பயங்கரமாக டிராஃபிக் இருக்குன்னு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அதே மாதிரி வீடியோஸை வந்து ரியலிஸ்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணிடுது. நம்ம வந்து யூடியூப் வீடியோவே போட தேவையில்லை. நம்மளுடைய சாம்பிள்ஸ், நம்மளுடைய வீடியோ சாம்பிள்ஸ், நம்மளுடைய வாய்ஸ் கொடுத்தா போதும், நம்மளுடைய வீடியோ க்ளோன், நம்மளுடைய ஆடியோ க்ளோனே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது யூடியூப் என்ன சொல்லுது, இதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள், இது வந்து ஆல்டர்டு கண்டென்ட்டா அல்லது சிங்க்டு கண்டென்ட்டா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்பெசிஃபை பண்ணால் என்ன ஒரு பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது வந்து தெரியும். இப்போது இந்த ஸ்பெசிஃபை பண்ண சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து இன்னும் மொபைல் மூலமாக அப்லோட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் வரலை. அது கூடிய சீக்கிரத்தில் வரும்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனே முந்தி இருந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம வந்து அதை மெனக்கெட்டு கிளிக் பண்ணி அதற்கு கீழே நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது எந்த வகையில் மக்களுக்கு வந்து தெரிய போகுது, அதில் எதுக்காக அதை ஸ்பெசிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், யூடியூப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூடியூபுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராக்கையோ அல்லது வீடியோஸையோ நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லேபிள் ஆயிரும். என்னென்னா இந்த வீடியோன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா க்ரியேட் பண்ணப்பட்டது, இது வந்து ஆல்டர்டு அல்லது சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத வந்து யூடியூப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடும், லேபிள் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், யூடியூப்லேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இருக்குது. அதாவது யூடியூப் தரப்புலேருந்து நிறைய ஆப் வந்து, அது பீட்டா ஆப்னு சொல்லுவாங்க. பீட்டா ஆப்னா நிறைய யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஎஸில் மட்டும்தான் அந்த ஆப்லாம் வந்து இருக்குது. அதாவது ட்ரீம் ட்ராக்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீம் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளையே ஏஐ மூலிமா ஒரு மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும்.
இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில ட்ராக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மியூசிக்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். நம்ம இந்த ஏஐ ஆப்பில் நம்ம வந்து டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அதுவே ஒரு நல்ல மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த ட்ரீம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா வீடியோஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப் ஏபி தம்ப்நெயில் டெஸ்டிங்னு இருக்குது. அதாவது ஒரு வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 3 தம்ப்நெயில் வரைக்கும் வைக்க முடியும். இதுவும் நம்மளுடைய இந்தியாவுக்கு இன்னும் வரலை. அதாவது வெளிநாடுகளுக்கு வந்துருச்சு. நிறையா யூஎஸ் யூடியூபர்ஸுடைய வீடியோஸில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு 3 தம்ப்நெயில் 4 தம்ப்நெயில் அப்படிலாம் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அது வந்து எப்படி ரெகுலரைஸ் ஆகி நம்மளுடைய இந்தியாவுக்கு வருதுன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி யூடியூபுடைய எடிட்டிங் ஆப் வந்து வந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும், அது மூலிமா எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இதில் நான் வந்து எஸ் கொடுக்கவா நோ கொடுக்கவா, இதில் நான் என்ன பண்ணணும், இதனால் என்னுடைய வியூஸ் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாருங்கள், இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோஸில் ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் போக தான் போகுது. அதாவது நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்கிறீங்க, இந்த வீடியோவில் வந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் கொஞ்சம் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்சிடென்ட் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி நீங்கள் சித்தரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் அதை சொல்லாமல் விட்டுட்டீங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்க, ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ இல்லை, தொடர்ந்து நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது உங்களுடைய மானிட்டைசேஷன்றது கேன்சல் ஆகிடும், அல்லது உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும், உங்களுடைய சேனல் வந்து டெலீட் ஆகும். இந்த வீடியோ ஆல்டர்டு கண்டென்ட் தான் அப்படின்னு யூடியூப் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்பியர் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு லேபிள் மாதிரி அப்பியர் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு லேபிள்ன்றது ஃபோன் டேப்லெட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அப்பியர் ஆகும். ஃப்யூச்சரில் தான் கம்ப்யூட்டர் அல்லது ஒரு டிவியில் வந்து யூடியூப் பார்த்துட்ருக்காங்க, அந்த ஒரு இடத்துலலாம் வந்து அப்பியர் ஆகும்னு யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த ஆல்டர்டு கண்டென்ட்டா அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் ஆர் நோ. அது எதையுமே நம்ம கொடுக்காம நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்மளுடைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண முடியுது. ஃப்யூச்சரில் அதை வந்து மேண்டேட்டரி ஆக்கலாம். இப்போ தான் அது வந்திருக்கிறதுனால அதை வந்து யாரும் கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும்னு யூடியூப் தரப்புலேருந்து சொல்லலை. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி மைண்ட் செட் வச்சுக்கணுன்னா, இப்போ உங்களுடைய வீடியோவில் வந்து கலர் கிரேடிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏஐ ரிலேட்டடாக ஏதாவது கண்டென்ட் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க, நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் என்னென்னா, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இந்த சேனலுக்கு கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய தாட்ஸ் என்ன, உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து எங்கேஜிங்காக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.